வணக்கம், நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான். என்ன படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. பெல் பட்டனை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தட்டி விடுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்கையில் பார்க்க போகிற படம் லைக் இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்சூரன்ஸ் கம்பெனியை தான் வந்து பார்க்க போகிறோம். அது நம்ம பிரதீப் நடித்து சூப்பரான ஒரு படம் தான். நம்ம விக்னேஷ் சிவன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. நிறையா கூட்டத்தை சேர்த்துருக்கிறாரு, நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. செம்ம சூப்பரான ஒரு படம் தான். ஆல்ரெடி படத்துடைய பாட்டுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா அனிருத்தா மியூசிக்கு. சூப்பரான ஒரு படம் தான். செம்ம கலர்ஃபுல்லாக பயங்கரமான ஒரு ஃபன்னாக அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு டைம் பாஸ்க்குள்ளேயே ஒரு படமாக தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸு என்னென்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்ட்டு உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். லைக்குன்னு பேர் வச்சுட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி படம் வந்து ஈஸியாக பிரிஞ்சு போயிடுது. படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. காஸ்ட் அண்ட் குரூ வந்து ஏகப்பட்ட பேர். பட் வந்து என்ன சொல்கிறது, எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்கிறாங்க, என்ன ஒரு பப்ளிக் என்ன யூசேஜ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன். என்ன சொல்கிறது, 2040 வந்து எப்படி இருக்கும், மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க, அதனுடைய லவ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கான்செப்டாக பண்ணி இந்த வந்து கதையை பண்ணி வச்சுருக்கிறாரு நம்ம விக்னேஷ் சிவன். மற்றபடி பார்த்திங்கன்னா 2020 லவ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கலான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம்னு வச்சுக்கலாம் இது. ஏன்னா இந்த படத்தில் வந்து சொல்லிட்டாங்க இதான் லவ் பார்த்தினா கதைன்னு சொல்லிட்டு, அதனால் சொல்ல வரேன் நான். இந்த படத்தை வந்து காஸ்ட்டு பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து அனிருத் பண்ணியிருக்கிறாரு. பிரதீப் ரங்கநாத் தான் இந்த படத்துடைய ஹீரோவை பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் வந்து கீர்த்தி ஷெட்டி இந்த படத்தில் ஹீரோனியாக பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து சப்போர்ட்டிங்க்கு வந்து நம்ம வில்லனாக வந்து எஸ்.ஏ. சூர்யா சார் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து வில்லன்னு சொல்ல முடியாது, அவர் வந்து அந்த ஆப்போடைய ஓனர் அவர் தான். இந்த டிசைன் பண்ணால் இந்த ஆப்போடைய இந்த லைக்குடைய ஓனர் அவர் தான். கதைக்குள்ளே போவோம் இருங்க. காஸ்ட்டில் வந்து யோகி பாபு நடிச்சிருக்கிறாரு, கௌரி நடிச்சிருக்கிறாங்க, கௌரி கிருஷ்ணா. அப்புறம் வந்து மாளவிகா சப்போர்ட்டிங் ரோலில் பண்ணியிருக்கிறாங்க. சீமான் நடிச்சிருக்கிறாரு, ஷாரா பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஆனந்தராஜ் வந்து சப்போர்ட்டிங்கில் பண்ணியிருக்காரு. விடிவி கணேசன் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து அமிர்தா ஐயன் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து மிஷ்கின் சாரும் சப்போர்ட்டிங்கில் நடிச்சிருக்கிறாரு. ப்ளஸ் வந்து ரங்கராஜ் பாண்டேவும் நடிச்சிருக்கிறாரு. சூப்பரான ஒரு படமாக தான் இருக்குது. எப்படின்னு வச்சுக்கலாம், பயங்கர கலர்ஃபுல்லாக ஃபன்னாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. விஷுவலாக சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ட்ரீட்டாக தான் இருந்தது. 2040 நடக்கிற கதைன்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய பேக்ரவுண்டில் வந்து அந்த மாதிரி காமிக்கிறது சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து இதுலேயே வந்து என்னென்னா, மொபைல் ஒரு பக்கம் வந்து ஃபோனை வச்சு இந்த அப்ளிகேஷனை வச்சு உலகம் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இன்னொரு உலகம் இருக்கணும்ல, இன்னொரு ஜெனரேஷன் இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா இவங்க ஃபோனை யூஸ் பண்ண மாட்டாங்க, பசுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சு அதில் வந்து சீமானு தான் வந்து இன்சார்ஜ் இருக்கிறார். அவர் தான் வந்து இந்த படத்தோடைய சப்போர்ட்டிங் ஆக்டராக இந்த ஹீரோடைய அப்பாவாக இருக்கிறார். ஹீரோ வந்து அதே மாதிரி அந்த ஊரில் பசுமை, அதான் ஃபோனை யூஸ் பண்ணாத உலகத்தில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதில் என்ன ஒரு மிஸ்டேக் வருதுன்னா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் மாற்றிருந்தால் பரவாயில்லன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சான்னு தெரியல. ஏன்னா வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து நார்மலாக எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து அவருடைய பிரதிப்படிய ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து ரொம்ப கௌரி வராங்க. அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அருவருப்பத்தக்க ஒரு ட்ரெஸ்ஸில் எல்லாம் போட்டுன்னு வராங்க. ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு, ட்ரெஸ்ஸு வந்து பனின் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் வராங்க. அவங்க அந்த மாதிரி உலகத்தில் அந்த மாதிரி இடத்துல இருக்கும் போது, உலகம்னு சொல்ல முடியாது, சும்மா அந்த ஏரியாவில் அங்கேயே கொஞ்சம் தனியாக ஃபோனெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து அதை வந்து விக்னேஷ் வந்து மறந்துட்டார் போல இருக்குது. அது வந்து சேமாக தான் இருக்குது. அவங்களும் ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற 2040 எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க பயங்கரமாக. ப்ளஸ் வந்து கான்செப்ட் பார்த்திங்கன்னா, ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால அதில் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வருது. என்னென்னா, லவ் பண்ணுறவங்களுக்கும் ஜென்ஸும் லேடிஸும் வந்து லவ் பண்ணுறாங்களாம். லவ் பண்ணும்போது அந்த 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவங்க எப்படி பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணிவிட்டு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா, அவங்க பிரேக்கப் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து கிளைம் பண்ணலாம். என்ன கிளைம் பண்ணலான்னா, நீ எனக்கு என்ன ரீசனுக்காக பிரேக்கப் பண்ணுறையோ அந்த பிரேக்கப்பில் வந்து அவங்க வந்து காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதை காசு கொடுக்கணுன்னா அவங்க வந்து கிளைம் பண்ணுறது எப்படி கிளைம் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து பிரேக்கப் கொடுத்துட்டுனா என்ன ரீசனு, நீ வந்து வேறு ஒருத்தவங்க கூட போயிருக்கிற, வேறு ஒருத்தவங்க கூட சுற்றினா, வேறு ஒருத்தவங்க கூட பேசினேன், இல்லை வேறு ஒருத்தனை மனசில் நினச்சா, இல்லை வேறு ஒருத்தன் வீட்டுக்குள்ளார போயிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தால், அந்த மாதிரிலாம் பண்ணினா அந்த
லைக்ன்ற ஒரு அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா அது வந்து ஃபோனில் வந்து ரிங்கு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஃபோனில் கனெக்டடாக இருக்குது. நீங்கள் எனி டைம் வந்து அவங்கள வந்து ஆன்லைனில் பார்க்குற மாதிரி விஷுவலாக பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா, சரி இந்த பிரச்சனைனால பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து அதுலேருந்து வந்து நீங்கள் வந்து காசு எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த காசை நீங்கள் கொடுத்தாகணும். அதுதான் இந்த அப்ளிகேஷனுடைய ஒர்க்கிங்கு. அதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறார் நம்ம எஸ்ஜே சூர்யா சார். நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் செட்டிங்கு, சூப்பரான ஒரு ஆஃபீஸு நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் கதைன்னு பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து சுத்தமாக வந்து இந்த கதை வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒத்துக்குமானா ஜென்சி பசங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இது. லவ்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும்ல அந்த மாதிரி. அப்போ இருக்கிற அந்த 2040 வந்து லவ் வந்து உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யாக இருக்குமான்றதை வந்து பேஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காரு நம்ம சிவன். எப்படின்னா அந்த காலத்தில் உண்மையான லவ்வும் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ வந்து காமிச்சிருக்கிறாரு. ஹீரோனி வந்து இல்லை இந்த உலகத்தில் வந்து இப்படி தான் இருக்கும், லவ் வந்து நம்ம வந்து உண்மையாக இருக்கணும்னா அந்த ஆப் என்ன சொல்லுது அதை பிரகாரம் தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லவ் பண்ணாமல் இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃபோனை விரும்பாத ஒரு ஆளாக இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஃபோனை வந்து விரும்புகிறாரு. அவர் வந்து விரும்பும் போது திடீர்னு எனக்கு இதில் என்ன புரியலனா, ஃபோன் விரும்பாத ஆள், ஃபோனே அவர்கிட்ட இல்லாத ஒரு ஆள், அவர்கிட்ட எப்படி அந்த ஃபோனுடைய ஒரு வாய்ஸ் தேடிட்டு இருப்பார் எஸ்ஜே சூர்யா. இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு கேட்சியான வாய்ஸ் தேடிட்டு இருப்பார். அந்த வாய்ஸ் வந்து பிரதீப்புடைய வாய்ஸாக வரும். அந்த வாய்ஸ் வந்து இவங்க எங்கே இதை எடுத்தாங்க எப்படின்னு சொல்லிட்டு அதை கிளியராக காட்ட மாட்டாங்க. அவர் வந்து தான் வாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக முடிச்சிருவாங்க. அதுதான் கான்செப்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஒரு தனி உலகத்தில் இருக்காங்கன்னா இங்கே வந்துட்டு போகிறது மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி எதுவுமே ஒரு லிங்க் மாதிரி காட்டவே மாட்டாங்க. இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவர் வந்து ஒரு பசுமை ஒரு ஏரியாவில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது எப்படி வந்து கனெக்ட் ஆகுதுன்னே தெரியல. திடீர்னு அங்கேருந்து இங்கே அப்படின்ற மாதிரி டக்குன்னு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க எப்படி உள்ளே போகிறாங்க, எப்படி வெளியே வராங்க, எப்படி வந்து உலகத்து கூட ஒட்டாமல் எப்படி இருக்கிறாங்கன்றதை வந்து கொஞ்சம் கிளியராக டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு வந்து தோணுச்சான்னு சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பெரிய மைனஸாக இருக்கிறது எப்படின்னா, ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு அளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இவங்க 2 பேரும் சேர போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டா ஜவ்வு மாதிரி இழுக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே லென்த்தியாக போகணுமென்றதுக்காக வெட்டியாகவே இழுத்துட்டு இருந்தாங்க. கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து என்னதான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் அது இதுன்னு வந்தாலும் ஹீரோனி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து நீ சண்டை போட மாட்ட, நீ வந்து பயந்தாங்கோலி, அதனால் நான் வந்து உங்க கூட வாழ முடியாது அப்படின்ட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போயிடுவாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார், கூட்டின்னு வந்து இந்த மாதிரி நான் சண்டை போடுவேன், எனக்கு சண்டைலாம் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காமிப்பார். உடனே அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. இது என்ன இது கான்செப்ட்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா 2040 நீ இருக்கிற அதனால் அந்த அப்ளிகேஷனை நம்புகிற, அந்த உலகத்தை நம்புகிற அப்படின்னா அப்போ என்ன சுச்சுவேஷனில் என்ன மாதிரி இருக்குமோ அப்படின்றத வந்து நீ பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த கதையை வந்து கொண்டு போயிருக்கணும். ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி கொண்டு போகாமல் வேறு மாதிரி திடீர்னு பார்த்தா நார்மலாக யோசிக்கிற மாதிரி யோசிச்சிட்டாங்க போல இருக்குது. அதுதான் வந்து பிரதீப்புக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து இந்த கதையோட ஒட்டலை அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து அங்கங்கே நிறையா வந்து லூப் ஹோல் இருக்குது. எப்படின்னா இவங்க அங்கேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க, திடீர்னு பார்த்தா ஃபோனை உடைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் பிரதீப் வந்து திடீர்னு பார்த்தா ஃபோனை வாங்குறாரு. ஃபோனை வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணிவிட்டு உடனே அப்பாவுக்கு பிடிக்கல, அப்பாவுக்கும் அவனுக்கு சண்டை வருது. திடீர்னு பார்த்தா அப்பா வந்து இல்லை அந்த பொண்ணு தான் அவனுக்கு செட் ஆகாது, நீ இந்த பொண்ணை லவ் பண்ணிக்கோ, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணே ஒரு அரைக்குறை ட்ரெஸ்ஸில் தான் சுற்றி நிற்குது. அந்த பொண்ணு இன்னமும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்குது. அது எப்படி வந்து இவருக்கு செட் ஆகும்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அது எதுக்கு இந்த கான்செப்ட்னே எனக்கு புரியவே இல்லை. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு லக்ஸரியான பயங்கரமான பில்டிங்கு, சூப்பரான ஒரு இடம்லாம் காமிக்கிறாங்க. ஆனால் இவங்க இருக்கிற வந்து வேறு ஒரு இடத்த காட்டுறாங்க. ஆனால் இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு கரெக்டாக காட்டவே மாட்டார். ஆனால் பேக்ரவுண்டில் மட்டும் காமிப்பார். அதே மாதிரி வந்து மிஷ்கின் சார் வந்து டாக்டராக வருவார். அவர் வந்து அப்படியே கண்ணாடியிலே வந்து ஆளை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அது கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா டெக்னாலஜிலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறார். செம்ம சூப்பரான ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உலகத்தில் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதனால் வந்து டெத்து கண்டிஷன் அதிகமாகுமா அப்படின்றதுக்காக ஜட்ஜாக வந்து ரங்கராஜன் பாண்டே வந்து வந்திருப்பார். அதுவும் ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு அளவில் தான் இருந்துச்சு. ஏன்னா கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து இந்த இதை வந்து அப்ளிகேஷன் வந்து பேன் பண்ணிடுவாங்க. சூப்பராக தான் இருந்துச்சு.
அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. மற்றபடி வந்து எனக்கு வந்து சூப்பராக இருந்தது, விஷுவலாகவும் நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒன்லி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும் போல இருக்குது. மீதி பேருக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. நான் வந்து இந்த படம் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மீண்டும் நம்ம ஸ்கை ஷோ டைமில் பார்க்குற மாதிரி நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.